சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம். உலகத்தில் உள்ள எல்லா சாய் உறவுகளும், உலகத்தில் உள்ள எல்லா ஆன்மீக பக்தர்களும், உலகத்தில் உள்ள எல்லா நல்ல ஆத்மாக்களும், உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் நலமுடன் வளமுடன் வாழ எல்லாம் வல்ல சீரடி சாய்நாதரை மனமுருகி வணங்கி கேட்டுக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நிம்மதியா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் கடவுள். கஷ்ட காலம் போய் இஷ்ட காலம் வந்தால் நஷ்ட காலம் மறைந்துடும்னு சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு வந்தவங்களுக்குலாம் நஷ்ட காலம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இனிமேல் எல்லாம் ஜம்முன்னு இருக்க போறீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய குரு சாய் பிரசாதாலயா யூடியூப் சேனல் தொடர்ச்சியாக உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கிறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாபாவை நினச்சி பெல் பட்டன் அமுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த பட்டன் அமுத்தும் போது பாபா உங்களுடைய ஆசீர்வாதம் பண்ணிடுவார். ஒவ்வொரு முறையும் நல்ல தகவல்கள், நல்ல விஷயங்கள் சுவாமி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற சக்தி குருமார்களுக்கு மட்டுமே உண்டு. குருமார்களுடைய பாதத்தை பிடித்தவர்கள் ஒரு பொழுதும் தோர்த்ததாக சரித்திரமில்லை. அதனால் எப்போவுமே குரு நல்ல குருவை உருவாக்குவதில் தான் அவர் மெனக்கெடுவார். ஒரு குருவோட வேலை என்ன அப்படின்னா நல்ல மனுஷங்களை உருவாக்குறது இல்லை, நல்ல குருவை உருவாக்குவது. ஒரு குரு நல்ல குருவை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணுவார். அதனால தான் வெங்குசா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மகா குரு, திருப்பதி ஏழுமலையானோட ரூபமாக இருக்கக்கூடியவர். அவர் தன்னுடைய சிஷ்ய பிள்ளைங்களில் ஏன் ஷிரடி சாய்பாபாவை மையமாக தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, ஏன்னா ஷிரடி சாய்பாபா கிட்ட மட்டும்தான் நம்பிக்கையும் பொறுமையும் முழுமையாக இருந்தது. அந்த குரு கிட்ட அவர் எதுவுமே எதிர்பார்க்கல. ஒரு குரு கிட்ட நம்ம எல்லாரும் கேட்பல, குருவே எனக்கு இது கொடுங்க, குருவே எனக்கு இது பண்ணுங்கன்னு. அவர் எதுவுமே கேட்கல. ஷிரடி சாய்பாபா தன்னுடைய குருநாதரான வெங்குசா கிட்ட எதுவுமே கேட்கல. ஆனால் வெங்குசாக்கு தெரியும் தன்னுடைய சிஷ்ய பிள்ளைக்கு எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு. அதனால தான் தான் கடைசியாக மரணிக்கிற தருவாயில் கூப்பிட்றார். ஒரு மாடு மேய்க்கிறவனை கூப்பிட்றாரு, பசுமாடு மேய்க்கிறவனை இங்கே வாடா அப்படின்னு. இந்த பசுமாடு வருது, அப்படியே வருது. இந்த பால் கரடா, பால் கறந்து கொடுறா, பால் எடுறா அப்படின்னு. ஐயா சாமி, என்ன சாமி சொல்கிறீங்க? அந்த பசுமாடு பாலே கறக்காதுங்க, அது மலட்டு மாடு. டேய் முட்டாள், உனக்கு அது மலட்டு மாடுடா, அதுக்கு அர்த்தம் அது இல்லடாமா. யாருக்கு முத கறக்கணும்னு ஈசன் மேல இருந்து அனுப்பி வச்சிருக்காண்டா. இது என் சிஷ்ய பிள்ளைக்கு தாரவாத்து கொடுக்கறதுக்காக இது வரைக்கும் மடி கறக்காம இருக்கடா, நீ நவருன்னு சொல்லிட்டு அந்த மரண தருவாய்க்கு முன்னால கூட அந்த பசுமாட்டினுடைய காம்பை பிடித்து அந்த வெங்குசா இழுக்கும் போது அந்த புனிதமான பால் முதல்ல அப்படி சுரக்குதான். அதை சுரந்து அந்த வெங்குசாங்கிற குருநாதர் என்ன பண்றாராம், யாம் பெற்ற கலையை, யாம் பெற்ற சரஸ்வதியினுடைய யோகத்தை, எனக்கு கொடுத்த இறைவனுடைய அத்தனை சக்தியும் என்னுடைய சிஷ்யனாக இருக்கின்ற ஷிரடி சாய்பாபாவிற்கு யாம் சமர்ப்பிக்கிறோம், கொடுக்குறோம்னு தாரவாத்தை கொடுக்குறார். இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்பிக்கை பொறுமை இருக்கிற சிஷ்ய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஒரு குரு கிட்ட எதுவுமே கேட்காம நம்பிக்கையோட பொறுமையோட யார் சேவை பண்ணிட்டா இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும், சாய்க்கு தெரியும், கரெக்டா கொடுத்துருவாரு. ஏன்னா இதுக்கு ஷிரடி சாய்பாபாவிற்கு அவருடைய குரு வெங்குசா அவருக்கு சொல்லி கொடுத்துட்டார். யாருக்கு நீ தர வேண்டுமோ அவருக்கு நீ தருவதற்கான காலமும் நேரமும் இறைவன் கட்டளையிடுவான், அதுவரை அவன் தேவை உனக்கு தொடரட்டும் அப்படின்னார். இப்போ நமக்கு சுவாமிக்கு தெரியும் நமக்கு எப்ப தரணுங்கிறது தெரியும். ஆனா நமக்கு அவசரம், சுடுதண்ணி நம்ம காலை விட்டு தக்க எனக்கு இப்போ இன்னைக்கு வேணும், இப்போ வேணும். ஆகாது, கணக்கு முடிக்கணும் சாமி, உன் அக்கௌண்ட் ஸ்பெண்டிங் இருக்கு, ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்காமல் நீ உன் நடையை பழகு, அமைதியா போ, பேசாம போ, சேவையில மட்டும் இரு. உன் தேவை தானா ஒரு நாள் பூர்த்தி ஆகிறத நீயே உணர முடியும். அப்பேற்பட்ட மகான்கள் தோன்றி அதுக்கப்புறம் ஷிரடி சாய்பாபா ஷிரடியில் எவ்வளோ பெரிய இன்னைக்கு உலகம் முழுக்க இத்தனை பேர் ஷிரடி சாய்பாபாவை வணங்குறாங்கன்னா அதற்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவருடைய நம்பிக்கை, அவருடைய பொறுமை, அவர் குரு மீது வைத்திருந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சேவை. நீங்கள் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க, என் குரு கிட்ட எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நான் சேவை பண்ணுவேன்ட்டு ஷிரடி சாய்பாபா கிட்ட. அப்படியே நீங்க நினைச்சுக்கோங்க, நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை பண்ணுவேன். குருச்சாயிராம் எனக்கு ஏதாவது கொடுத்தா தான் நீங்கள் குருச்சாயிராம் அப்படின்லாம் கேட்காதீங்க.
இது எதற்காக நான் சொல்கிறேன்னா, இது மனிதனுக்கு மங்கி மைண்டுன்னு ஒன்று இருக்குது. அவர் கொடுக்கறது என்பது ஒரு ஒரு உங்களுக்கு குழந்தை போல இழுக்கிறதுக்காக, ஆன்மீகத்திற்காக, நீங்கள் இன்னும் அழகாக வரணுங்கிறதுக்காக சின்ன சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறார். ஒரு ஒரு ருத்ராஜையோ ஒரு ஏதோ ஒன்று கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு விபூதி தராரு. அது எதுக்காக கொடுக்குறாருன்னு யோசிக்கணும். உனக்குள் மாற்றம் இருக்கும் என்பதை ஏற்றத்தால் நான் அறிவேன், அந்த ஏற்றத்திற்கு ஏணியாக நான் உனக்குள் இருப்பேன், அந்த ஏணிக்குள் உன்னை தூக்கி விடுவதற்கு கையை கொடுப்பதற்கு நம்பிக்கை என்னும் கையாகவும் பொறுமை எனும் கடலாகவும் நான் இருக்கிறேன், நீ வர வேண்டும் என்பதே என் ஆசைன்னு பாபா சொல்றார். சுவாமியால முடியாதது எதுவுமே கிடையாது. சுவாமி நினைச்சா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார், நினைச்சா எல்லாத்தையும் சரி பண்ணுவார். சுவாமியால மட்டும்தான் எல்லாமே பண்ண முடியும், சுவாமியை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. அப்போ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்கு? பாபா கிட்ட இருக்கு. நீங்க வணங்குற இஷ்ட தெய்வத்திட்ட இருக்கு. இல்லை வேற குருமார்களை நீங்க வணங்கினாலும் அவர் நம்புங்க முழுமையான. ஸ்ரீ சுவாமி ராகவேந்திரர் நம்புறீங்கன்னா ராகவேந்திரர் நம்புங்க. அருணகிரிநாதரை நீங்க வணங்குறீங்கன்னா அருணகிரிநாதரை வணங்குங்க. ஞானசம்பந்தரை கும்பிடுங்க, ஞானசந்திரரை கும்பிடுங்க. ஆனால் என் அனுபவத்தில், இந்த கலியுகத்தில், என் பார்வையில், நான் வாழுகின்ற காலத்தில், பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்த அனுபவத்தில், பல பேருடைய வாழ்க்கையை மாற்றம் செய்த மகானாக நான் காண செய்த, எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்த அற்புதமான ஷிரடி சாய்பாபா உங்களுக்கும் செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நமக்கு கரண்ட்ல என்ன வேணும், இந்த பிரசன்ட்ல என்ன வேணும் அப்படிங்கிறத முக்கியம். நம்ம எத்தனையோ செவிவெளி செய்தி கதைகளை நாம் கேட்கிறோம். கண்டிப்பா இந்த செவிவெளி செய்தி கதையும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பாபா எத்தனையோ கதைகளை ரொம்ப சூட்சமமாக, ரொம்ப அழகா, ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்சமாக கொடுத்துருக்காரு. ஒரு கதை எதுக்காக கேட்குறோம், ஒரு நடந்த விஷயத்தை எதுக்காக கேட்குறோம் அப்படின்னா, உங்கள் ஆழ் மனதில் உங்களுடைய குண்டலினி சக்தி எழுப்புவதற்காக, தியானம் செய்வதற்கு மகா பலன் வருவதற்காக, உங்களுக்குள் இன்னும் பல நல்ல முன்னேற்றங்கள் நடப்பதற்காக தான் நடந்த கதைகளை சொல்லப்படுவது. அப்போ ஒரு நடந்த கதையினால தான் அவங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்குங்கிறது சத்தியம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி புதுசு புதுசாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க பார்க்கும்போது பாபா இன்னைக்கு இந்த குழந்தைய வர வச்சு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருங்கிறத அர்த்தம். அப்போ அவங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சு, நல்ல நேரம் பிறந்துருச்சு, நல்ல நேரம் பிறந்துச்சு. யாருக்கு எப்போ நல்ல நேரம் பிறக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு கரெக்டாக அந்த நேரத்தில் சுவாமி குரு வடிவத்தில் காட்சி கொடுத்துருவார். இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ஒரு கதவு மூடிடும், ஒரு கதவு மட்டும் மூடுங்க. சுவாமி எப்போவுமே உங்களுக்கு அப்படி மேலே முடிப்பார். சுவாமி எப்போவுமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கார். நண்புக்குரிய சாய்வர்கள் அப்படியே நிமிர்ந்து உட்காருங்க, கண்களை பாருங்க, நான் பேசுவதை மட்டும் கேளுங்க. இப்போ இந்த நிமிஷம் இந்த நொடி ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த கதை முடிகிற வரைக்கும் என் மைண்ட் வேற எங்கேயும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஃபோனை முதல்ல சைலண்டில் போட்டோமா எல்லாம் பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கதை அப்படி இருக்கும். ரொம்ப எளிமையான கதை தான், ஒவ்வொரு வாரமும் எளிமையான கதை தான், ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கதை. முடிஞ்சிருச்சாம, அதனால தான் எல்லாருமே ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான காரணமே அதுதான். பொதுவா இந்த கதையை நீங்கள் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும். சபரிமலைக்கு போகும்போது என்ன பண்ணுவோம்? மாலை போடுவோம். கரெக்ட். இருமுடி கட்டிட்டு மாலை போட்டு விரதம் இருந்து 48 நாள் முறையாக பண்ணுறவங்க 48 நாள் நெய் ஊற்றி. எதற்காக மாலை போடுறோம்? இதுதான் கேள்வி. ஒரு அடையாளம்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். மாலை போட்டிருக்காங்கன்னா இவங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கிறாங்க, இவங்க சுவாமி ஐயப்பன் வராரு. ஏன் அவங்க கருப்பாடை போடுறாங்க? நீங்கள் கேட்கலாம், கருப்பு ஆகாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன் ஐயப்ப பக்தர் மட்டும் கருப்பு போடுறாங்க? ஏன்னா அந்த காட்டுக்குள்ள மிருகங்களுக்கு நிறமே இல்லாத ஒரு நிறம் எது அப்படின்னா கருப்பு தான். கருப்பு நிறமே கிடையாது. கருப்பு வந்து நிறமே கிடையாது. அது மிருகங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. கருப்புங்கிறது ஒரு இதாகவே தெரியாது. அதனால தான் கருப்பு ஆடை அணிந்து ஐயப்பனை பார்க்க செல்வார்கள். இப்பெல்லாம் பரவாயில்ல, நல்ல ஃபெசிலிட்டி வந்துடுச்சு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி டூர் மாதிரி தான் போகிறாங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருவழியெல்லாம் அப்போல்லாம் பெருவழி தான் போவாங்க. இப்போ எல்லாம் 7 மைல் தான் போகிறாங்க. பெருவழி போகும்போது கிடைக்கிற ஆனந்தம் சத்தியமாக வேறு எதுவும் கிடைக்கவே கிடைக்காது.
அந்த பெருவழி போய் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணி அதுவும் அந்த பம்பைக்கு வந்துட்டாலே ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அப்ப மாலை போடுறது அப்படிங்கிறது எதற்காக என்றால் தன்னுடைய பிரார்த்தனைகள் தன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மாலை போடுறாங்க இல்லையா. ஒரு கறிக்கடையில வேலை செய்யற ஒருத்தர் தன் குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குறார். அவர் வேலை செய்யறது எந்த இடத்துல? கறிக்கடையில். கோழி ஆடு ரெண்டுமே. அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஆனால் அவருடைய நண்பர்கள் எல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போவாங்க. அவருக்கு ஒரு ஆசை, நாம் போகலாமா அப்படின்னு. இது நடந்தது வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்போ இல்லை. இந்த செவிவெளி செய்தி கதையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 30 வருஷத்துக்கு முன்னால் கறிக்கடையில் இருக்கவங்கெல்லாம் மாலை போட்டாலே மேலைங்களையும் பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கறிக்கடையில் வேலை செய்கிறவங்க மாலையே போட முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஆனாலும் அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை, நான் மாலை போட்டுட்டு ஐயப்பனை போய் பார்க்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை. தன்னுடைய வேண்டியவங்க பெரியவங்க கிட்டலாம் கேட்குறேன், நீ கறிக்கடையில் வேலை செய்கிறப்பா மாலை போடக்கூடாது, நீ கறிக்கடையில் வேலை செய்கிற மாலை போடக்கூடாது. அவருக்கு ஐயப்பனா ரொம்ப பிடிக்கும். அந்த கறிக்கடையில் வேலை செய்கிறதுனாலேயே மாலை போடுறவங்களை பார்க்கும்போது இப்படி தலையை குமிச்சிட்டு போயிடுவார். நடந்த சம்பவம் சாயன்பர்களே, நடந்த சம்பவம். ஆனால் வேறு வழி இல்லை, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வருமானத்திற்காக ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது அவருடைய வேலை. ஆனால் மனசுக்குள்ளே ஐயப்பன் நினைப்பார், ஐயப்பா எந்த பிறவியில் பாவம் பண்ணணும் தெரியலையே, ஆடை வெட்டுறேன் கோழியை வெட்டுறேன், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டே, உன்னை வந்து நான் பார்க்கவே முடியாதா ஐயப்பா. ஒரு நாள் பாய் ஒருத்தர் வரார், இஸ்லாமியர் ஒருத்தர் வரார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்க வரார். அவங்களுக்கு எந்த கறி வாங்குவாங்க? ஹலால் முறைப்படி வெட்டினாதான் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊரில் கறிக்கடையே இல்லைன்னு சொல்லிட்டு இவருடைய கறிக்கடை இவர் வேலைக்காரர் தான், அந்த கடைக்கு வரார். இது ஹலால் பண்ணி தானே வெட்டுறீங்க அப்படின்னு. அவங்க ஹலால்லாம் என்னன்னு புரியல 30 வருஷத்துக்கு முன்னால். நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க, ஹலால் பண்ணி வெட்டுறது அப்படிங்கிறது அது ஒரு முறை, இஸ்லாமியருடைய முறை அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லைங்க ஹலால்லாம் கிடையாதுங்க. சரி நானே வெட்டுவேன், நான் ஹலால் பண்ணி நான் வெட்டிக்கிறேன் அப்படின்னு நானே ஒரு இதை வெட்டிக்கலாமான்னு கேட்குறாரு. சரி ரைட்டை பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு அந்த இஸ்லாமியர் என்ன பண்ணுறாருன்னா ஹலால் பண்ணி அங்கே ஆடை வெட்டுறார். ஆடை வெட்டி தன்னுடைய வீட்டுக்கு நிறைய விருந்தினர்கள் வராங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆடை வெட்டி எடுத்துகிட்டு போகிறார். அப்படியே பார்க்குறார். இப்போது அல்லாஹ் சுவாமி வந்து பிரியாணிக்காக முழு ஆடை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஐயப்ப சாமி சுத்த சைவமாக இருக்குது. இவர் உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி, எது பாவம் எது பாவம் இல்லை. அப்போ அது வரைக்கும் அவர் மனசுக்குள்ளே என்ன இருந்துச்சான்? ஒரு பயம் இருந்தது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், ஒரு இஸ்லாமியர் ஹலால் செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு அவர் இது பண்ணிட்டு போயிடுறாரு. அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி வேற ஒருத்தர் நம்ம போய் கேட்போம் அப்படின்னு. இவருக்கு எப்போவுமே சனிக்கிழமை கடை கிடையாது, சனிக்கிழமை கடை கிடையாது. அந்த சனிக்கிழமை நல்லா தலையோடு குளிச்சுட்டு ஐயப்ப சீசன் சமயத்தில் ஒரு பஜனை எல்லாம் அப்போ நடக்கும். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இப்பெல்லாம் நமக்கு அவ்வளோ கேட்கும், பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒரு தெருவில் சைக்கிளில் போனாலும் நடந்து போனாலும் ஐயப்ப பஜனை நடக்குதுப்பா வாப்பா உள்ளே போகலாம், அன்னதானம் வேற போடுவாங்க. அப்போ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற குருசாமியை பார்த்து கேட்குறாரு, நானும் வரலாங்களா அப்படின்னு, நான் இந்த மாதிரி இந்த தொழில் பண்ணுறேன் வரலாமா அப்படின்னு. அவர் கேட்ட பல இடங்கள்ல நிறைய குருமார்கள் மாலை பிறந்த குருமார்கள் வந்து வேண்டாம் வேண்டாம், நீங்கள் வந்து கறிக்கடையில் வேலை செய்கிறீங்க, முறைப்படி இருக்க முடியாது, வேண்டாம் வேண்டாங்கிறாங்க. ஒரே கவலை. அப்படியே ஐயப்ப பஜனை கேட்டுக்கிட்டே வரவர், நடந்த சம்பவம் சாயன்பர்களே, கேட்டுகிட்டே வந்தவர் ஒரு வீட்டில் ஒரு சவுண்டு கேட்குது, ஒரு பஜனை சவுண்டு. இங்கேயும் ஐயப்பன் கூட்டம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள போய் இங்கே கேட்கலான்னு பார்த்தாக்க உள்ள பாபா பஜனை நடந்துட்டு இருக்கு. பாபா எப்படி இழுக்கிறாருன்னு பாருங்க. ஐயப்பனுடைய பஜனை நடக்குதுன்ட்டு வெளியிருந்து கேட்டவர் உள்ள போனா என்ன பஜனை நடக்குது? பாபாவுடைய பஜனை நடக்குது.
இவருக்கு புரியல, இவருக்கு பாபாவை பற்றி பெருசா ஒரு தெரியல. ஆனா அங்க பஜனை நடக்குது. அங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பாபாவுடைய பக்தர்கள் உட்காந்துருக்காங்க. பாபாவுடைய போட்டோ இதே மாதிரி போட்டோ வச்சுட்டு பாபாவுடைய சாய் நாமாவளி, சாய் பாபாவுடைய இதெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இவர் யாரா வித்தியாசமா இருக்கிறாருன்னு அவருக்குள்ள ஒரு கேள்வி. நான் சொல்லுது 30 ஆண்டுகளுக்கு முன்பு, 30 வருஷத்துக்கு முன்னால பாபா அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது. அப்பதான் அவர் வந்து தெரிய ஆரம்பிக்கிறார். தமிழ்நாட்டு பக்கம், நம்ம சவுத் பக்கம்லாம். ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர் பக்கத்தில் இருக்க கேட்கிறார், யார் இவர், என்ன சாமி, இந்த சாமி பத்தி சொல்லுங்களேங்கிறார். நம்ம தான் பல சமயங்களில் எங்கேயாவது பஜனைக்கு எங்க கூட்டத்துக்கு போனால் பக்கத்தில் யாராவது ஒருத்தர் பேசுறதுக்கு ஆள் கிடைச்சா போதும், யார் என்னன்னு நம்ம தான் பேசிடுவோம். இல்லை, அப்படி அவர் கேட்டவுடனே இவர் பெரிய மகான், ஷீரடியில் இருந்தவர் அப்படின்னு அவரை பத்தி சொன்ன உடனே பிடிச்சி போச்சு. உடனே ஒரு கேள்வி கேட்கிறார், இவர் இந்துவா முஸ்லீமா? இந்துவா முஸ்லீமா? அதுக்கு அவர் சொல்றார், இவர் இந்து, இவர் முஸ்லீம், இவர் ஒரு கிறிஸ்டின், ஆக மொத்தம் நம்ம இந்தியாவில் பிறந்த மிகப்பெரிய ஒரு மகான் அப்படிங்கிறார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப ஏதாவது இங்க ஒரு விடை கிடைக்குமா அப்படின்னு ஒண்ணு அங்க இருக்கிற பூஜை ஏற்பாடு பண்ணாரு பாத்தீங்களா, அங்க ஒரு குரு இருப்பார்ல, இந்த பூஜை ஏற்பாடு பண்ணவர். அந்த குரு கிட்ட போய் கேட்கிறார், எல்லாரும் உங்களை சாய்ராம் சாய்ராம்னு சொல்றாங்க, நானும் அதே மாதிரி கூப்பிட்டுமா? யார் கேட்குறா? அந்த கறிக்கடையில் வேலை செய்கிறவர். கூப்பிடுங்க. சாய்ராம் வணக்கம், எனக்கு ரொம்ப நாளாக ஐயப்பன் கோயிலுக்கு போகணும், மாலை போட்டுட்டுன்னு ஆசை. ஆனால் எனக்கு சரியான பதில் வர தெரியல, நீங்கள் எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? நான் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு 48 நாள் விரதமெல்லாம் இருக்க முடியாது, ஏதோ ஒரு வாரம் இருந்துட்டு நான் போயிட்டு வரலாமா? அந்த ஒரு வாரம் வேணால் நான் கறிக்கடையில் வியாபாரத்துக்கு எங்கள் முதலாளிகிட்ட ஒரு லீவ் கேட்டுட்டு நான் ஒரு வாரம் நான் இருந்து நான் முறைப்படி பண்ணுறேன், எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நான் வந்து பாபாவுக்கு சாதாரண சேவை பண்ணுறவன், பாபா என் வாழ்க்கை நிறைய அற்புதம் பண்ணியிருக்கார், இங்கே வந்தவங்களுக்கும் நிறைய பேருக்கு அற்புதம் பண்ணிட்டு இருக்கார், உனக்கும் அற்புதம் பண்ணுவார். நீ என்ன பண்ணுறன்னா என்கிட்ட கேட்குற இதே கேள்வியை பாபா முன்னால் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம், உன்னால எவ்வளோ நேரம் முடியுமோ ஒரு முகத்தை பார்த்து உன் மனசில் இருக்கிற ஆசையை, நான் ஐயப்பனை பார்க்கணும், ஐயப்பனை போய் பார்த்துட்டு வரணும், வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீ ஆசைப்படுறியே, அந்த ஐயப்பனை போய் 48 மைல் நடந்து போய் பார்க்கணுங்கிற ஆசையை நீ சொல்லு, பாபா மீதியெல்லாம் நடத்துவார் அப்படின்ட்டாங்க. உடனே அந்த கறிக்கடைக்காரர் என்ன பண்றாரு, அங்க போய் அந்த சனிக்கிழமை தானே தலையோடு தானே குளிச்சிருக்காரு, பாபா முன்னால் போய் இப்படி உட்காந்துட்டார், டொய் அப்படின்னு உட்காந்துட்டார். உட்காந்துட்டு சுவாமிகிட்ட கேட்கிறார், பாபா நான் எப்படியாவது சபரிமலைக்கு போகணும், சபரிமலைக்கு போகிறதுக்கு எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டைலில் எப்படி கும்பிடணுமோ கும்பிட்றாரு. நான் அந்த 7 நாளைக்கு ஆடு கோழியெல்லாம் வெட்ட மாட்டேன், சுத்தபத்தமாக இருந்து நான் போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், எனக்கு ஐயப்பனை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. பாபா நமக்கு தான் பல சமயங்கள் அதிசயம் நடக்குமே, பாபாவுடைய போட்டோலேருந்து பூ டொயின்னு கீழே வந்துச்சு. அங்கே ஃபேன் காற்று இல்லை, பூஜை அங்கங்கே விளக்கெறியறதுனால ஃபேன் காற்று இல்லை. உடனே ஒரே சந்தோஷம், அங்கே போய் அந்த குருமார்கிட்ட, அந்த குரு கிட்ட சொல்கிறார், சாய்ராம் சாய்ராம், நான் பாபா கிட்ட பேசிட்டே இருந்தேன், தலையிலேருந்து மேலே டொயின்னு பூ விழுந்துச்சு. எப்படி விழுந்துச்சு? டொயின்னு பூ விழுந்துச்சு. ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்போ உடனே எனக்கு தெரிஞ்சு இப்போ பூ விழுந்துச்சுன்னா உத்தரவு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம், உத்தரவு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அதனால தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலான்னு சந்தோஷமாக போய் இவர் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் தன்னுடைய முதலாளிகிட்ட போய் ஒரு வாரம் பர்மிஷன் கேட்குறாரு, எனக்கு ஒரு 1 வீக் லீவ் கொடுங்க அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு, சபரிமலைக்கு போகிறதுக்கு எனக்கு உத்தரவு வந்துருச்சு. யார் சொன்னா? பாபா சொல்லிட்டார். யார் பாபா? ஷிரடி சாய் பாபா. அவர் யார்? நான் ஃபோட்டோ கொண்டு வரேன், கொடுத்துருக்காருன்னு சொல்லிவிட்டு உடனே உத்தரவு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு மானசீகமா, அன்புக்குரிய சாய் உறவுகளை, மானசீகமா சபரிமலைக்கு போகிறதுக்கு தனக்கு ஒரு குரு இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அங்கே இருக்க பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட கொடுத்து எனக்கு மாலை போடுங்கன்னு சொல்லிட்டு மானசீகமா, பாபா நீ தான் என்னுடைய குருவா இந்த இடத்துல நினச்சிக்கிறேன், சபரிமலைக்கு நான் போகிறேன், எனக்கு குரு, எனக்கு வழிகாட்ட ஆள் இல்லை, நீயே எனக்கு குருவா இருந்து சபரிமலைக்கு என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பாபாவை நினச்சிக்கிறாரு. உடனே அங்கே மாலையை போட்டாச்சு. 7 நாளைக்கு விரதம். அவங்க மனைவி கேட்குறாங்க, எங்க கறிக்கடைக்கு போல, இப்போ 7 நாள் விரதம், வருமானம் கட்டு, வருமானம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அவங்க பிரச்சனை. சொல்ல
ஒரே ஒரு முறை போயிட்டு வந்துடுங்கடி ப்ளீஸ், ஒரே ஒரு முறை தானே. சரி வீடெல்லாம் சுத்தபத்தமாக. அப்போ 7 நாள் நாங்களும் கவிச்சியெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். ஆமாம், கண்டிப்பாக எடுத்துக்கூடாது. ஏன்னா இவர் என்ன பண்ணுவாரா, கறிக்கடையில் மிச்சம் இருக்கிற கறியை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவார். டெய்லி அவங்க வீட்டில் மட்டன் குழம்பு தான், சிக்கன் குழம்பு தான், இல்லை சிக்கன் வறுவல் தான், மட்டன் குழம்பு தான். அப்படியே இருந்த ஒரு வீடு. அன்புக்குரிய சாய் உறவுகளே, இந்த இடத்துல ஆன்மீகத்தில் நீங்கள் எவ்வளோ திருவிளையாடலை நீங்கள் பார்க்கணும். 7 நாள் மாலை போட்டாரா, அவர் எப்படி போகணும் என்ன போகணும்னு தெரியாது. எப்படி போகணும் என்ன போகணும் தெரியாது. ஆனால் அவர் போகிறதுக்கு யாரேனும் தனிப்பட்ட முறையில் போகிறாங்களா அப்படின்னு அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாரு. ஒரு 4 பேர் போகிற ஒரு பேரை பிடிச்சிட்டார். நாங்கள் 4 பேர் போகிறோம், எங்களோட வரீங்களா? ரைட். பணம் இவ்வளோ செலவாகும். ரைட், ஓகே. உடனே அந்த 4 பேரோட சேர்ந்து போகிறார். பெருவழி போகிறார். போகும்போது கூட அவங்களோட சேர்ந்து இருமுடி கட்டுற விவரங்கள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அது மாதிரி கட்டிக்கிறார். ஐயப்பனை பார்க்க போயிட்டார். மலை ஏற ஆரம்பிக்கிறார். 48 மைல் நடக்க ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுவார்? சுவாமியே ஐயப்போ ஐயப்போ, சுவாமியே சுவாமியே ஐயப்போ. அதில் ஒரு வார்த்தை வரும், கல்லும் முள்ளும். சுவாமியே கல்லும் முள்ளும், சுவாமியே கல்லும் முள்ளும். ஏன் இந்த கல்லும் முள்ளும்? ஐயப்பனை நினைச்சு கண்ணுல தண்ணி வராதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களை வலிமைப்படுத்துவார் ஆன்மீகத்துல. ஐயப்பனை, ஐயத்தை போக்கின்ற அந்த அப்பனை பார்ப்பதற்கு உங்களை வலிமைப்படுத்துவார். சந்தோஷமா போறாரு ஐயப்பனை பார்க்கறது. நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. இந்த 4 பேரும் பேச்சுவாக்கில் கேட்குறாங்க. ஒவ்வொருத்தங்க நீங்க என்ன வேலை பண்றீங்க, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னு. அந்த 4 பேர் பகிர்ந்துக்கும் போது இவர் மட்டும் தயங்கி தன்னுடைய வேலையை சொல்றதுக்கு தயக்கப்படுறாரு. ஏங்க நீங்க சொல்றது தயக்கப்படுறீங்கன்னு? இல்லைங்க, நான் ஆடு கோழி வெட்டுறவன் அப்படின்னு ஒன்று. அந்த 4 பேர் கோவம் வந்துருச்சு கூட இருந்த ஐயப்பமார்களுக்கு. என்னது, ஆடு கோழி வெட்டுறவனா நீ? என்னோட வராத, நீ தனியாவா அப்படின்ட்டான். என்னோட வராத, தனியாவா? எப்படி இருக்கும்? தனியாவே மலை ஏறி 48 மைல் கடந்து ஐயப்பனை பார்க்க 18 படிக்கு முன்னால் நிற்கிறார். இந்த 18 படியினுடைய தத்துவம் என்ன? எல்லாரும் ஐயப்ப பக்தர்கள் 18 படி போறாங்கல்ல, தத்துவம் என்ன? முதல் 9 படி நவகிரகம், அடுத்த 5 படி பஞ்சபூதம், அடுத்த 4 படி 4 வேதங்கள். 9, 5, 4 கடந்து போனா ஐயத்தை போகின்ற ஐயப்பனை பார்த்தலாம். படி ஏறார். எப்படி இருக்கும்? ஐயப்பனை பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு கடிக்கடைக்கார பக்தருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அப்படியே ஒவ்வொரு படியா போறார், இருமுடி எடுத்துக்கிட்டு சுவாமியை பார்க்க போறார். மேல எப்படி இருக்கும்? எப்படி கற்பனை மட்டும் பண்ணி பாருங்க. மேல ஏறிட்டு ஐயப்பனை போய் அப்படி பார்க்கிறார். பார்த்த உடனே கண்கள்ல கண்ணீர் வருது பாருங்க. அந்த ஐயப்பன் அந்த விளக்குக்கு முன்னால உட்காந்துருக்கிற காட்சியை பார்க்கும்போது, இப்படி உட்காந்துருக்க காட்சியை பார்த்த உடனே, ஐயப்பா உன்னை பார்க்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஐயப்பா, ஐயப்பனே சுவாமியே சரணமையப்பா. அந்த கரகவசத்துல தான் என்ன வேண்டும்னே தெரியல. நீங்க நல்லா பாருங்க, நமக்கு பிடிச்ச கடவுளை, நமக்கு நேசித்த ஒரு கடவுளை, நம்ம ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்ச ஒரு சாமியை நாம பார்க்கும்போது நாம என்ன வேண்டணுங்கிறதை நம்ம மறந்துடுவோம். அவர் ஐயப்பனை பார்க்கிறார். ஐயப்பனை பார்த்துட்டு சந்தோஷமாக கீழே வந்துட்டார். கீழே வந்தோன்னு என்ன பண்ணணும்? இருமுடி எடுத்து தேங்காவை யார் உடைக்கணும்? கூட வந்தவங்க உடைக்கணும். யாருமே இல்லை. இவர் தான் விட்டுட்டாங்களா இந்த 4 பேர். உடனே பார்க்குறார். அப்போ ஒரு வயசான பெரியவர் இருக்கிறார். அவர் ஒரு குருஸ்தானத்தில் அவரை சுற்றி ஒரு 15 பேர் உட்காந்துருக்காங்க. என்னப்பா அப்படின்னு. இல்லைங்க, நான் வந்தேங்க, இந்த மாதிரி உடைக்கணும். சரி கொடுப்பா அப்படின்ட்டு அவருடைய தேங்காய் உடைக்கிறார். தேங்காய் நல்லா முழுமையாக சூப்பராக ஆசீர்வாதம் பண்ணியிருந்தார். அந்த நெய் எப்படி இருக்குமா? அப்படியே கெட்டியா இருந்துச்சான். சிவலிங்கம் மாதிரி கெட்டியா இருந்துச்சான். அப்ப அந்த ஐயப்பனுடைய குரு சொன்னாராம், ஐயப்ப பஜனை குரு சொன்னாராம், அப்பா உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாருப்பா, நெய் நல்லா இதா இருக்கப்பா அப்படின்ட்டாராம். உடனே
ஐயப்பனுக்கு நன்றி சொல்ற அந்த தருணத்தில் மேலே பார்த்து அந்த 18 படியை நன்றி சொல்லிட்டு ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அவர் வேண்டிக்கிறார், ஐயப்பா அப்படின்ட்டு. அப்போதான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இன்னைக்கு நாம ஐயப்பனை பார்த்துருக்கோம்னா அதுக்கு காரணம் பாபா. உடனே அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ஐயப்பன் கிட்ட வேண்டிக்கிறாராம், ஐயப்பா 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 ஐயப்பா, நான் இந்த இடத்துல வந்து உன்னை பார்க்கறதுக்கு காரணம் பாபாங்கிற ஒரு மகான். அவரை பார்த்ததுனால தான், பார்த்த என்னுடைய குறைகள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருடைய ஆசீர்வாதத்தால் இங்கே வந்தேன். அதனால ஐயப்பா 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 ஐயப்பா, நான் பாபாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படியாவது அவர் இருக்கிற ஒரு ஊருக்கு என்ன அழைச்சிட்டு போகிறதுக்கு ஐயப்பா 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 அருள் புரியப்பா. இப்ப அவருக்கு யார் மேல ஆசை வந்து எடுத்தோம்? பாபா மேல ஆசை வந்து எடுத்தோம். அது வரைக்கும் ஐயப்பா ஐயப்பான்னவர் ஐயப்பனை தீர்க்கமா பார்த்துட்டார். நல்ல சாமி, திவ்ய தரிசனம், சூப்பர். சுவாமியே 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 சுவாமியே, நீங்க சொல்லுங்க சுவாமியேன்னு. சரவையப்பா, சரவையப்பா சரணமையப்பா சரணமையப்பா. எப்படி இருக்கு கேட்கறதுக்கு? இப்படி இருக்கணும் வைப்ரேஷன். இறைவனை அழைக்கும் போது உள்ளுக்குள் இருந்து ஆத்மார்த்தமாக அழைக்க வேண்டும் ஐயா. பஞ்சபூதங்களால் இந்த உடம்பு எதுக்கியா இருக்குது? நீர், நிலம், நெருப்பு, காற்றுல யார் மனுஷனுக்கு தான் படைச்சது. இறைவனை அழைப்பதற்கு எப்பேற்பட்ட ஒரு சக்தியை கொடுக்க வேணும். 4 நாள் சாப்பிடாத மாதிரியா பாடுறது பேசுறது? அப்படி நிக்கணும், ஜம்முன்னு நிக்கணும். சுவாமியே சுவாமியே சுவாமியே. இப்போ இந்த 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 கறிக்கடைக்காரர் என்ன பண்றாருன்னா, நேரா வீட்டுக்கு வந்துடுறாரு. பிரசாதம்லாம் எடுத்துட்டு வீட்டில் வந்து தன்னுடைய மனைவியை பார்த்து, தன்னுடைய குழந்தைங்களை பார்த்து, குடும்பத்தாரை பார்த்து, நண்பர்களை பார்த்து, மற்றவங்களை பார்த்து, நான் ஐயப்பனை பார்த்துறேன் 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 ஐயப்பனை பார்த்துறேன். எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீ யாரால பார்த்தா யாரால பார்த்தா யாரால பார்த்தா, யார் மூலமா போனா யார் மூலமா போனா யார் மூலமா போனேன் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. நான் பாபாவால போனேன் பாபாவால போனேன் பாபாவால போனேன் பாபாவால போனேன் பாபாவால போனேன் பாபாவால போனேன் பாபாவால போனேன். இப்போ சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டார். காலங்கள் அப்படி உருண்டு ஓடுது, காலங்கள் உருண்டு ஓடுது. அவருடைய 2வது மகன் 12ஆம் வகுப்பு வரான். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், +2ல நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜுக்கு போகணும்னு. எப்படியாவது என் புள்ள நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல படிக்கிற புள்ள தான், ஆனாலும் ஒரு நல்ல மார்க் எடுக்கணும், ஸ்கோர் நல்லா பண்ணணும், அவன் நல்ல காலேஜில் போய் அவன் பெரிய ஆளாக வரணும். என்ன மாதிரி இந்த கறி வெட்டுற வேலை வேண்டாம். ஆனாலும் அவருக்குள்ள என்ன கஷ்டம், அந்த கறி வெட்டுறதுல ஒரு ஃபீல் இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஒவ்வொரு முறையும் ஆடு வெட்டும்போது, கோழி வெட்டும்போது, ஐயோ நம்ம எப்படி பாவம் பண்றோமே. 12ஆம் வகுப்பு படிக்கிற அந்த பையன் நல்ல மார்க் எடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். உடனே ஒரு சனிக்கிழமை லீவு, அப்படியே நடந்து போகும்போது அதே இடத்துல பூஜை சவுண்டு கேட்குது. எந்த இடத்துல? பழைய பூஜை நடந்துச்சு இல்லை, அந்த பஜனை நடத்துக்கு போறார். அங்கே போனோடனே அதே மாதிரி அந்த பாபாவுடைய சேவகர், குரு ஸ்தானத்தில் ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட போய் நான் நல்லபடியாக போயிட்டு இருந்தேங்கிற செய்தியெல்லாம் அப்போ ஏற்கனவே சொல்லிட்டார். இருந்தாலும் இந்த முறை எனக்கு ஒரு வேண்டுதல், என்ன, என்னுடைய பையன் 12ஆம் வகுப்பு படிக்கிறான், நல்லா படிக்கிற பையன், ஆனால் நல்ல மதிப்பெண் பெற்றோம், நல்ல காலேஜுக்கு போகணும், மெரிட்டில் போகணும், இதுக்கு என்ன பண்ணலாம்? உடனே எப்பயும் போல தான் பாபா முன்னால் உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம் கேளுங்க, பாபா பதில் கொடுப்பார் அப்படின்னு போகிறார். நேராக போய் சுவாமி படத்துக்கு முன்னால் உட்காந்து, பாபா உன்னை பார்க்கலான்னு ஆசையாக இருக்குது, ஆனாலும் வரிசையாக வேலையினால் வர முடியல, கோச்சிக்காத. ஆனாலும் எனக்கு என்னுடைய பையன் வந்து 12ஆம் வகுப்பு படிக்கிறான், +2 படிக்கிற அந்த பையன் எப்படியாவது நல்ல மார்க் எடுக்கணும். நான் தான் கறிக்கடையில் வேலை செஞ்சு கஷ்டப்படுறேன், ரத்தக்கரையோடு வேலை செய்கிறேன், என் பிள்ளையெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது, பெரிய ஆஃபீஸராக பெரிய ஆளாக வரணும், எப்படியாவது எனக்கு இந்த ஒரு உதவி பண்ணுங்க பாபா அப்படின்ட்டு அப்படியே பார்த்து வேண்டிட்டு இது பூ விழுமான்னு பார்க்குறாரு. பூவே விழலை. நம்ம மக்கள் ஒரு மைண்ட் செட் வச்சுருவாங்க,
ஒரு தடவை பூ விழுந்துச்சுன்னா மறுபடியும் எல்லா கோயிலுக்கு போய் சாமி பூ போடு, சாமி பூ போடு, சுவாமி பூ போடு. என்ன மாயமா மந்திரமா? பூ போடல. உடனே மறுபடியும் ஏஞ்சி போய் அங்க இருக்க சொல்ல, ஏங்க இந்த முறை நான் வேண்டன பூவே போடலையே. பூ போட்டாதான் ஆசீர்வாதம்னு இல்லை, அவர் முன்னால உட்காந்து ஆத்மார்த்தமா வேண்டனாலே ஆசீர்வாதம் தான். அது ஒரு தை மாதம், அது ஒரு தை மாதம். வீட்டுக்கு போய் படுத்து தூங்குறார். தூங்கின உடனே அவரு கனவுல பாபா வரார். பூதான் போடல, ஆனா கனவுல வந்துட்டார். கனவுல வந்தவரு, உன் பையன் நல்ல மார்க் எடுக்கணும் தானே கேட்டேன், நான் சொல்றது சரியா? நல்ல மார்க் எடுப்பான், பழனிக்கு பாத யாத்திரை போ. இவர் கனவுலே கேட்கிறாரு. யாரு? கறிக்கடைக்காரு. நீ பழனிக்கு மாலை போட்டு பாத யாத்திரை போ, உன் பையன் நல்ல மார்க் எடுப்பான், வேணா பாரு, நான் சொல்றேன் அப்படின்றார். பழனிக்கு பாத யாத்திரை பண்ணுமா? கண்டிப்பா போயிடுறேன் பாபா. கனவு கலைஞ்சிடுச்சு. அவர் சொல்லிட்டார், பாபா நீ பழனி மலை முருகனுக்கு தைப்பூசத்தன்னைக்கு மாலை போட்டு நீ தைப்பூசத்துல போய் மேல போய் பார்த்துட்டு வா, உன் புள்ள அற்புதமான மதிப்பெண் எடுப்பான்னு சொல்லிட்டார். இப்ப மாதிரி பாத யாத்திரைலாம் அப்ப கிடையாது, அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்ப எல்லாம் நல்ல எல்லா வசதிகள் இருக்கு. இப்ப போற இடத்துல சாப்பாடு போடுறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்லிட்டாங்க. எத்தனை நாள் விரதம் இருக்கணும்? அதே ஒரு வாரம் தான். இதே ஒரு வாரம், அதே ஒரு வாரம். இவர் 6 நாள் கணக்கு போட்டுட்டாரு. அப்ப மாலை போடணும். எங்க போய் போடுறாரு? அதே கோயில் ஐயப்பனுக்கு மாலை போட்டார் பார்த்தீங்களா? அவர் ஐயர்கிட்ட கொடுத்து, இந்த முறை யாரு அப்படின்னு கேட்குறேன். இந்த முறை நான் முருகனுக்கு மாலை போடுறேன்னு. கறிக்கடைக்காரர் டெவலப் ஆயிட்டாரியா. ஐயப்பனுக்கு மாலை போட்டாரு, இப்போ முருகனுக்கு. இல்லைங்க, நான் சொல்லலைங்க, பாபா வந்து சொன்னார். இது யாரு அப்படின்றாரு அவரு. பாபா ஷிரடி சாய் பாபா. அவர் தான் சொன்னாரா? எப்படி சொன்னார்? கனவுல சொன்னார். கனவுல சொன்னாரா? சில சமயம் நம்ம கூட இருக்கிற ஆன்மீகவாதிகளை நக்கல் அடிப்பாங்கல்ல. ஆமாங்க, இவர் சீரியஸா சொல்றாரு. நம்ம உண்மையா ஆத்மார்த்தமா சீரியஸா சொல்லுவோம். ஆனா எதிர்ப்பாளர் இருக்கவங்க சில பேர் நக்கல் அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் சீரியஸா சொல்லுவேன், பாபாவை நான் நிஜத்துல பார்த்துருக்கிறேங்க, எனக்கு காட்சி கொடுத்துக்காருன்னா. அப்படிங்களா அப்படின்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆன்மீகம் என்பது அவரவர் அனுபவம். ஆன்மீகம் என்பது அவரவர் அனுபவம். ஆன்மீகத்துல உங்க அனுபவத்தை தான் நீங்க மையப்படுத்திக்கணும். ஒருத்தங்க நம்மளை பாராட்டுறாங்க, ஒருத்தங்களை தூக்கி வச்சு பேசுறாங்க, நம்புறாங்க நம்பலங்கிறத நீங்க பார்க்க கூடாது. என்ன நான் நம்புறேன் ஆன்மீகத்தில், அவ்வளவுதான். இப்போ 6 நாள் மாலை போட்டார். இப்போ என்ன பேர் சொல்லணும்? முருகன் பேர் சொல்லணும். ஐயப்பா சொன்னாரா? உடனே இவர் முருகா 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 பழனிமலை முருகா. அவர் என்ன சொல்றாருன்னா, பழனிமலையை மையப்படுத்தி சொன்னதுனால, ஞானத்தை தருகின்ற தண்டாயுதபாணி வைத்தீஸ்வரனா இருக்கின்ற அந்த பழனிமலை முருகனை சென்று பாத யாத்திரையா போய் பாரு, உன் புள்ள நல்ல மதிப்பெண் எடுப்பான் சொன்னதுனால இவர் என்ன பண்றாரா? முருகா 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 பழனிமலை முருகா 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 பழனிமலை முருகா 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 பழனிமலை முருகா 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 பழனிமலை முருகா 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 பழனிமலை 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 முருகா
முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள சுவாமி பாபா வந்து நமக்கு கனவுல சொல்லிட்டாரு, பழனிமலை முருகனுடைய நாமத்தை சொல்லிட்டாரு, பாத யாத்திரை போகணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த கடிக்கடைக்காரர் ஒரு வாரம் லீவு தான், சம்பளம் கட்டு, ஒரு வாரம் சம்பளம் கட். யாருக்காக? தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்திற்காக. ஒவ்வொரு அப்பாவும் நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்குதோ இல்லையோ, நம்ம புள்ள சந்தோஷமா இருந்தா போதும் நினைக்கிற எத்தனை அப்பாக்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்பாக்கள் அப்படின்னாலே வார்த்தையை சொன்ன, அம்மாக்களை பத்தி நம்ம 1000 சொல்லலாம், ஆனா அப்பாவை பத்தி நீங்க வர்ணிக்கவே முடியாது, அப்பனை பத்தி நீங்க வர்ணிக்கவே முடியாது. அம்மாவை நீங்க சொல்லலாம், அம்மாவா அப்படி சாமி கோயில்னு சொல்லலாம், அப்பாவை நீங்க சாமி லெவலில் கூட சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அதுக்கும் மேல சாமிக்கு மேலே எங்க அப்பாடா, எங்க சாமிக்கு மேலே எங்க அப்பாடா, அப்பாடா அப்பாடா எங்களோட அப்பாடா, அப்பாடா அப்பாடா எங்களோட அப்பாடா, அப்பாடா அப்பாடா எங்களோட அப்பாடா. எந்த அப்பாக்களும் எந்த தந்தையும் தன்னுடைய கண்ணீரை தன் பிள்ளைகிட்ட காமிச்சிக்கவே மாட்டான். எவ்வளவு அவமானம் நடந்தால், எவ்வளவு வேதனை நடந்தால், ஒரு அப்பா மனசுக்குள்ள இருக்கிற அந்த 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 ஃபீல், அந்த அந்த கஷ்டத்தை தன்னுடைய பிள்ளைகிட்ட காமிச்சிக்கவே மாட்டார். அதனாலதான் அப்பா. அப்பா அப்பா தான், அப்பாக்கு நிகர் இந்த உலகத்துல. அப்பா முருகப்பெருமான் அந்த அப்பனை பார்க்கறதுக்கு இவரு இந்த அப்பா சொல்லி அவர் கிளம்ப ஆரம்பிக்கிறார். 6 நாள் விரதம் இருக்கிறாரு, ஒரு வேளை தான் சாப்பிடுவாரு, பாத யாத்திரைக்கு யார் கூட போறதுன்னு தெரியல, அவரே கிளம்புறார். முருகா 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 பழனி மலை முருகா, முருகா 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 பழனி மலை முருகா. தன் மகனை நினைத்து கொண்டு, முருகா இந்த வருஷம் என் பையன் நல்ல மதிப்பெண் எடுக்கணும், மார்க் எடுக்கணும்ட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. முருகா 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 பழனி மலை முருகா, முருகா 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 பழனி மலை முருகா, முருகா 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 முருகான்னு அப்படியே ஒரு நடந்து போறார். 212 மைல் வரைக்கும் நடந்து போறாரு. அவ்வளவு தூரம். நீங்க நடக்கணும்னா முன்கூட்டியே எத்தனை நாளைக்கு மேல நடக்கணும் உங்களுக்கே தெரியும் இல்லையா? உண்மையிலுமே சொல்றேன் சாய் என்பர்களே, அவர் நடந்து போறாரு, அந்த முருகன் நினைச்சிட்டு போறாரு, அப்பப்போ பாபாக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. எங்கேயாவது போய் ஒரு திண்ணையில உட்காந்துறார், இல்ல எங்கேயாவது ஒரு மண்டபத்தில் இப்படி உட்காந்துறார். உட்கார்ந்த உடனே அவாடா காலெல்லாம் வலிக்குது, ஐயா அம்மா காலு ரொம்ப வலிக்குதே, முருகா முருகா பாபா எப்படியாவது என் பையன் நல்ல மார்க் எடுக்குது, முருகனுக்கு சிபாரிசு பண்ணுப்பா, முருகன்கிட்ட சிபாரிசு பண்ணுறதான், எப்படியாவது சிபாரிசு பண்ணுப்பா, மார்க் எடுக்கணும் அம்மா முருகா. தன் காலை தானே அமுத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் முருகா 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 பழனி மலை முருகா, முருகா 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 பழனி மலை முருகா, பழனி மலை முருகானே. கடைசி ஒரு 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 15 கிலோமீட்டர் இருக்கும்போது அவரால் நடக்க முடியல. ஏன்னா வெறுங்கால தான் நடக்கணும். தைப்பூச தண்ணிக்கு போய் முருகனை பார்த்துடணும். தைப்பூசம் வந்துடுச்சு, இவரு நடக்கிறார் நடந்துகிட்டே இருக்கிறார். மாலை போட்டது அடுத்த நாளைக்கு கிளம்ப ஆரம்பிச்சார். மெதுவாக நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசி 15 கிலோமீட்டர் கால் கூட எடுத்து வைக்க முடியல. கால ரத்தம் கட்டிக்கிச்சு. போய் ஒரு மண்டபத்தில் படுத்துட்டார். அப்படியே அழுகிறார், அப்படியே உட்காந்து அழுகிறார். முருகா முடியல முருகா, முடியல முருகா, முடியல முருகா, கடவுளே இந்த வேண்டுதல் பண்ண முடியுமான்னு தெரியலையே, என்னால் எப்படியாவது என் புள்ள நான் ஏறினா தானே பரவாயில்ல, எப்படி மலை ஏறி போய் முருகனை பார்க்க போகிறேன், முருகா முடியலையே முருகா, பள்ளிமலை முருகா,
இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்குன்னு காட்டுதே, 15 கிலோமீட்டர் நான் எப்படி நடந்து போறது? பேசாம வண்டியில போயிடலாமா? அந்த புத்தி சொல்லுது பேசாம வண்டியில போயிடலாமா. பல சமயம் நமக்கு கால் வலிக்கும் போது அப்படிதான் தோணும். நடைபாதையில் ரொம்ப முடியலன்னா என்ன தோணுமா? மனசு ரொம்ப வலிக்குது, சரி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம் அப்படின்ட்டு அப்படியே இப்படி படுத்துறாரு. ஆழ்ந்த உறக்கம். திடீர்னு யாரோ ஒருத்தங்க இப்படி காலை பிடிச்சி அமுத்துறாங்க. யாரோ ஒருத்தங்க அமுத்திட்டு இருக்கிறாங்க. யார் அதை அமுத்துறான்னு டக்குன்னு கண்ணு விழிச்சு பார்த்தாக்க எல்லாம் ஒரு இளவட்ட பசங்க, ஒரு 10 பேர். ஒரு இளவட்ட பசங்க ஒரு 10 பேர். ஐயா நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம், நீங்கள் ரொம்ப டயர்டாகிறீங்க, நீங்கள் நடபாதை வந்திருக்கீங்களா? ஆமாம் நாங்களும் நடபாதை தான் வந்திருக்கிறோம், எங்களோட வரீங்களா அப்படின்னு அந்த 10 பேர் கேட்குறாங்க. 10 பசங்களும் கேட்குறாங்க, எங்களோட வரீங்களா அப்படின்னு. அப்போ சாமி நடக்கவே முடியல சாமி, நீங்களாம் இளவட்டம் நடந்துருவீங்க, என்னால் நடக்க முடியல சாமி. வாங்கையா ஜாலியாக பேசிக்கிட்டே போவோம் அப்படின்னு இவருக்கு ஒரு தெம்பு வந்துருச்சு. எப்பொழுதுமே ஆன்மீகத்தில் தனியாக பயணம் செய்யும் போது திடீர்னு ஒரு 10 பேர் நல்ல மனுஷங்க நம்ம சுற்றி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே தெரியாம ஜில்லு 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 ஜில்லுன்னு ஏறும். அது வரைக்கும் தனியா நடந்த மனுஷனுக்கு 10 பேர், ஐயா சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடல, வாங்க பாருங்க சப்பாத்தி கொண்டு வந்திருக்கோம், புளியோதரை கொண்டு வந்திருக்கோம், புளியோதரை கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம், இல்லை சாப்பிடலாமா? கொஞ்சம் தான் சாப்பிடணும், நடக்கிறதுனால ரொம்ப சாப்பிட்டோம்னா டம்மு டும்மு ஆகி போயிடும், அதனால லைட்டாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு. இன்னும் டம்மு டும்முன்னு சிரிக்கிறீங்க, சரி ஓகே டம்மு டும்மு காலையில். அப்போ பிடிச்சி நல்லா அமுத்தி விட்டுட்டு தைலம்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. தைலம் எல்லாம் கூட நல்லா தேய்ச்சிக்கோங்க. இவருக்கு தான் தெரியாத தைலம் கொண்டு வரணும்னு. தைலம்லாம் போட்டு தேய்ச்சி விட்டாங்க. நல்லா இருக்குப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு பசங்கள்லாம் தேய்ச்சி விட்டுன்னு அந்த 10 பேரோட சேர்ந்து இவர் என்ன பண்றாரு? நடக்கிறார். இப்போ அந்த 10 பசங்களும் எப்படி நடப்பாங்க? முருகா 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 முருகா. இவரு என்னடா இவனுக்கு இந்த வேகம் நடக்கிறானுங்க, என்னடா இவனுக்கு ரொம்ப வேகமா நடக்கிறானுங்களே, தம்பி இவ்வளவு வேகமா நடந்தா நடக்க முடியாது தம்பி. சரி உடனே பசங்க வந்துட்டு சரிங்க உங்களுக்காக கொஞ்சம் முருகா 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 அப்படின்ட்டு ஐயாவுக்காக மெதுவாக வரணும். அதில் நல்லா ஜெயஜாண்டிக்கா ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நம்ம செல்லத்தரை மாதிரி பாடின்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர் என்ன பண்ணுறாங்க? ஐயா இப்படி தோல் அப்படி பிடிங்கயா, இப்படி தோலில் பிடிங்கயா அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒரு கை, இந்த பக்கம் கை போட்டு டே ஐயா தூக்கு அப்படின்னு அப்படி தூக்கி கொஞ்சம் தூரம் முருகா 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 போய் டப்புன்னு இறக்கிறது. ஒரு கொஞ்சம் தூரம் டே இது நல்லா இருக்குடா, நீங்க காவடி தூக்குறீங்களோ இல்லையோ, என்னையே காவடி மாதிரி வச்சுட்டீங்களேடா அப்படின்ட்டு 2 பக்கம் சொல்றேன். முருகன் கோச்சிக்க மாட்டார், முருகெல்லாம் கோச்சிக்க மாட்டார், நாங்க தானே கூட வரோம் அப்படின்ட்டு அவனுங்க மறுபடியும் கொஞ்சம் தூரம் கழிச்சு ஆளு 10 பேர் இல்லையா, 10 பேர்ல பிரிச்சுக்கிறானுங்க. பிரிச்சுட்டே நீங்க 2 பேர் அண்ணன் அப்படியே தூக்கிட்டு போலாம்டா அப்படின்ட்டு உடனே முருகா 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 முருகானு அப்படியே இவருக்கே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம நடக்கலையே அப்படின்ட்டு ஒரு 8 கிலோமீட்டர் தாண்டிட்டாங்க. இன்னொரு தயவு செய்து இன்னொரு 7 கிலோமீட்டர் நடந்தே வந்துடா, விட்டுடா கயறுங்கடா அப்படின்ட்டு உடனே நடந்து நேராக போறாங்க. தூரத்துல இருந்து பழனி மலை முருகனுடைய அந்த மலை தெரியுது, பக்கத்தில் இருந்தாச்சு. அந்த மலையை பார்த்த உடனே இந்த நடைபாதையில் நடந்து வரவங்க யாரை பார்க்கணுமோ அந்த மலையை பார்த்தவன ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் வரவே வராதுங்க, எத்தனை கோடி கொடுத்தாலும் வராது. அந்த மலையை பார்த்த உடனே இவருக்கு அந்த வழியெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. பரவாயில்ல நடக்கலாம்டா, முருகா 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 முருகானே நடக்க ஆரம்பிச்சார். இந்த 10 பசங்களோட சேர்ந்து இவரும் வந்துறாரு, பசங்களோட சேர்ந்து மலை ஏறுறாரு. என்ன கூட்டம் அப்பவே, அப்பா தைப்பூச அன்னைக்கு பழனிக்குல போய் நின்று பாருங்க, உங்க வீட்டு கூட்டம் எங்க வீட்டு கூட்டம்லாம் இல்லை சாமி, சாமியை பார்க்கணும்னா பல மணி நேரம். ஆனால் முருகனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் தைப்பூசத்தன்னைக்கு நீங்க போய் பார்க்க முடியும். இவருக்கு தான் தான் பையன் மார்க் எடுக்கணும்னு ஆசையாச்சே, எப்படியா தான் புள்ள நல்ல மார்க் எடுக்கணும்.
அப்புறம் இந்த 10 பசங்களோட சேர்ந்து பழனி மலை ஏறாங்க. கீழே திருஆவினன்குடி பார்த்துட்டு, எப்பயுமே கீழே திருஆவினன்குடி பார்த்துட்டு தான் பழனி மலை ஏறுவாங்க. இன்னும் மேலே ஏறி போகிறாங்க. முருகா 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 பழனி மலை முருகா 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 பழனி மலை முருகா 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 பழனி மலை முருகா 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 முருகான்ட்டு போயிடுறாங்க. போயிட்டு அப்படியே பல மணி நேரம் கழிச்சு உள்ள நம்ம அப்பனை பால தண்டாயுத பாணிய முருகனை பார்க்கிற காட்சி வருது. அப்படி போறார். கூட்டத்தில் போய் தூரத்திலிருந்து அப்படி இந்த முருகனை பார்க்கிறார். அப்பவும் அதே ஒரு ஃபீல் தான். என்ன வேண்டணும்னு வந்தோமோ அந்த வேண்டுதல் மறந்துருச்சு. அப்பன் முருகனை எதிரில் பார்த்தவுடன் வேண்டிய வேண்டுதல் அத்தனையும் மறந்து, அப்பனே முருகா உன்னைக்கான தைப்பூசத்தில் ஓடி வந்தேனையா, இந்நொடி இச்சனம் இப்பவே என் உயிர் போனாலும் நின் பாதத்தில் சரணம் அப்பா. அந்த முருகனை பார்ப்பதற்காக அவ்வளவு மெனக்கெட்டு அவ்வளவு சிரத்தை எடுத்து அந்த முருகனுக்காக அவங்க வராங்க. எவ்வளவு ஒரு சந்தோஷமா வந்து அந்த முருகனை பார்த்தாச்சு. முருகனை பார்த்துட்டு ஹாப்பியா சாமி கும்பிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு எல்லா சாமியும் பார்த்துட்டு வெளியே வந்து இப்படி மண்டபத்தில் உட்காடுறாங்க. கூட யார் யார் வந்திருப்பா? கூட யார் யார் வந்திருப்பா? 10 பசங்க எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்தாச்சு. என்னங்கய்யா சாமி பார்த்தாச்சா? சாமி பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. எப்படி இருந்துச்சு? சூப்பர். ஆனால் கூட்டாங்க அலம்போது உட்கார விடுவாங்களா? அன்னைக்கு உட்கார முடியுமா? அப்படியே ஒரு இடத்த இறுக்கி பிடிச்சி அப்படின்னு உட்காந்துட்டாங்க. என்ன கால் வலிக்குமே, இப்படி வந்து உட்காந்தாச்சு. ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. ஏன்னா எப்பயுமே என்ன பண்ணோம், கோவில்ல உட்காந்தோம். அப்ப என்ன பண்றார் கறி கடைக்காரர்? நன்றி சொல்றார். யாருக்கு? பாபா பாபா நீ வந்து என் கனவுல சொல்லிட்ட, இந்த மாதிரி தைப்பூசத்தன்னைக்கு பார்த்துட்டா என் புள்ள நல்ல மார்க் எடுப்பான்னு. ரொம்ப சந்தோஷம் பாபா, நான் நல்லபடியா தைப்பூசத்தன்னைக்கு வந்துட்டேன், முருகனை பார்த்துட்டேன், பிரசாதம் வாங்கிட்டேன், உனக்கு தான் என்னுடைய கோடான கோடிய நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். பழனி மலை ஏறியாச்சு. இப்போ முருகன்கிட்ட சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணணும்? கீழே இறங்கணும். எல்லாருமே அந்த முருகனை பார்த்த உடனே நேரம் என்ன ஞாபகம் வரும்? அது ரைட்டா? வீட்டு ஞாபகம் வரும். ஆமாவா இல்லையா? நிறைய பேருக்கு வீட்டு ஞாபகம் வரும். சாமியை பார்த்தாச்சு, இனிமேல் நேராக நம்ம எங்கே போகணும்? வீட்டுக்கு போகணும். அப்பாடா இப்போ பஸ் ஏறி போய்க்கலாம். உள்ளுக்குள்ள என்ன தோணுவான்? அப்பாடா இப்போ பஸ்ஸில் போய்க்கலாம். அதே மாதிரி கீழே வந்தார், பஸ் ஏறி உக்காந்தாச்சு. அந்த 10 பேரும் கட்டி தலைவி ஆற தலைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் பேசிட்டு, ஐயா இந்தாங்க எங்கள் விலாசம், எப்பயாவது முடிஞ்சால் கடிதம் போடுங்க உங்கள் பையன் மூலிமா. அவங்க விலாசம் இவங்க வாங்கிட்டாங்க, இவங்க விலாசம் அவங்க வாங்கிட்டாங்க. இந்த பசங்க கேட்குறாங்க, ஐயா நீங்கள் கறிக்கடையில் வேலை செஞ்சாலும் உங்களுடைய பக்தி உண்மையாலுமே ரொம்ப பெரிய ஆனந்தமாக இருக்கும். உங்கள் பையனுக்காக வந்திருக்கேன், நாங்களும் உங்கள் பையனுக்காக வேண்டிக்கிறோன்னு அந்த இளைஞர்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த அப்பா வந்து அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கெட்டில் இருந்த 10 ரூபா தாள் இருந்துச்சு, 10 பேருக்கும் ஆளுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தாரு. இது வந்து ஒரு அப்பாவா என் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா நினச்சிக்கோங்கடா தம்பி, இந்த 10 ரூபா நீங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்கடா, என்னால் முடிஞ்சது எவ்வளோதான்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் நேராக வீட்டுக்கு பிரசாதத்தை எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டார். வீட்டுக்கு வந்த உடனே தான் பிள்ளைகிட்ட பஞ்சாமிர்தம் பிரசாதம்லாம் கொடுத்தாச்சு. என் அன்புக்குரிய சாய் உறவுகளே, நடபாதை போயிட்டு வந்ததுக்கு, ஒரு பாத யாத்திரை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த 3 நாளைக்கு எப்படி இருப்பாங்க மனுஷங்க? காலு நவுத்த முடியாது. காலை எப்படி நடத்துவாங்க? அவங்க காலை நகர்த்தவே முடியாது. இவர் கேட்ட லீவ் எத்தனை நாள்? 1 வாரம். ஆனால் அடுத்த 3 நாள் இவரால் போக முடியல. அடுத்த 3 நாள் கழிச்சு வேலைக்கு போறார். முதலாளி சொல்லிட்டார், யூ ஆர் கெட் அவுட், வேலை போயிடுச்சு.
என்ன சொல்லிட்டாரு? வேலை போயிடுத்து. பையனுக்காக தைப்பூசத்துல போய் முருகனை பார்த்துட்டு வந்த 3வது நாள் வேலை போயிடுச்சு. உடனே வீட்டுல காக்கா உட்கார பணவன் வந்தகதியா, பார்த்தீங்களா பழனிக்கு போக வேணாம்னு சொன்ன கேட்டீங்களா? போன நேரம் பார்த்தீங்களா? உங்களுக்கு கெட்ட நேரம் ஆகி போயிடுச்சு, வேலை போயிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம ஆளுக்கு சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா? இந்த கோயிலுக்கு போனதுனால தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப வருஷமா ஒரு இடத்துல வேலையில் இருந்துட்டு வேலையை தூக்கிட்டாங்கன்னா அப்படி இருக்கும். அந்த முதலாளி சொல்லிட்டாரு, ஏ நீ பாட்டு கோயில் கோயிலா போயிடுற, இங்கே வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது, வேற ஆளை போட்டேன், என் சொந்தக்கார பையனை போட்டேன், நீ வராத போ, இந்த கொஞ்சம் சம்பளம். ஐயா ஐயா அழுவுறார், போயிடு. மனசு நொந்து மனசு வெந்து அப்படியே வரார். நேரம் யார்கிட்ட வருவாங்க? அதே இடம். உங்க வீட்டுக்குள்ள வந்து பாபாவை கொஞ்சம் நேரம் சேவிச்சுக்கிறேங்க, கும்பிட்டுக்கிறேன். ஓ தாராளமா. உள்ள வந்து உட்கார்றார். பாபா ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு கேட்டேன், போயிட்டு வர வச்சுங்க. பையனுடைய படிப்புக்காக தைப்பூசத்துக்கு நடவாத போயிட்டு வா, நீங்கள் போயிட்டு வந்துட்டேன். 3 நாள் பயங்கர கால் வலி, என் காலை நானே எடுத்து வைக்க முடியல, அவ்வளோ கஷ்டம். 3 நாள் என்னையும் அசந்து நான் போகாதனால என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இனிமேல் என் குடும்பத்துக்கு என்ன, சோத்துக்கு என்ன வழி? கடைசியில் என்னை இப்படி பண்ணிட்டியே பாபா அப்படின்னு யாரை சொல்கிறோம்? பாபாவை சொல். நீ கேட்ட கேள்வி உன் புள்ள நல்லா படிக்கணும்ட்டு. பாபா இப்படி பண்ணிட்டியா பாபா, நீ நினைச்சிருந்தா என் வேலையை தக்க வச்சிருந்துருக்கலாம்ல அப்படின்ட்டு அதே காட்சி, அதே எண்ணம். என்னது? பூ விழுமா? பூவு விழல. பூ விழலன்னு மனசுக்குள்ள சரி பூ விழுந்தாதான் கிடையாது அப்படின்ட்டு போய் படுத்துக்கிட்டார். இந்த முறை கண்ணை மூடி தூங்குறார். கனவு வருமா கனவு வருமா கனவு வருமானு கனவுல வரவே இல்லை. பூ விழுந்தது ஒரு வாரம், இப்போ கனவுல வரல. நாடா பண்றது? வீட்டில் வேலை போயிடுச்சுன்னா வீட்டில் எப்படி இருக்கும் மரியாதை? கனகராஜ் செய்யறான், வேலை மட்டும் இல்லைன்னா எப்படி மரியாதை இருக்கும்? அப்பதான் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க பாருங்க. உங்க வீட்டு மரியாதை எங்க வீட்டு மரியாதை எல்லாம் கிடையாது. உலகத்திலே முதல் மரியாதை அது அப்பதான். எப்போ? புருஷங்காரங்களுக்கு வேலை இல்லாத போது தான். இதெல்லாம் ஆண்கள்லாம் புரிஞ்சா கை தட்டுவீங்க, அப்படி யோசிக்கிறீங்க. வேலை என்னைக்கு போச்சோ அன்னைக்கே மரியாதை போச்சு. ஏற்கனவே நம்ம காலையில் லேட் ஆயிடுச்சு, ஏங்க வேலைக்கு இன்னும் கிளம்பல, டைம் 10 மணி ஆக போதே, கிளம்புறேன் போயிட்டு அந்த சாயங்காலம் 7 மணிக்கு மேலே வந்தால் தான் அவங்களுக்கு திருப்தி. அப்படிலாம் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல தான், ஏங்க 2 நாள் லீவ் போடுங்க அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல தான். அதுவும் கல்யாணம் புதுசில், அதுக்கப்புறம் வேற. கனகராஜ் வாழ்க. உங்களுக்கு சப்போர்ட் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்களா, வெக்கப்படுறாங்க. இப்போ இவர் பாபா கிட்ட வேண்டிக்கிட்டாரு, தங்க குட்டிங்களா, பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு மனம் மருதி வந்துட்டாரு. கனவுல வரல, பூ போடலை, என்ன பண்றதுனே தெரியல. 10 நாள் கடந்து போச்சு. 10 நாள் சும்மா இருக்கலாமா? வேற என்ன பண்ணுறது? வேற ஏதாவது கறிக்கடையில் போய் வேலை கேட்பன்ட்டு ஒவ்வொரு கறிக்கடையாக தூரத்தில் இருக்க கறிக்கடைக்கெல்லாம் போய் வேலை கேட்குறேன். எனக்கு அவருக்கு தெரிஞ்ச வேலை என்ன வேலை? நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் வேணால் கூப்பிட்றேங்க, ஆள் 10 கூப்பிட்றோம், அப்போ வாங்கன்ட்டாங்க. ஒவ்வொரு இடமா போய் கேட்டுகிட்டே இருந்துட்டு வந்துட்டு நொந்து போய் கடைசியில் வேலையே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் வீட்டு வாசலில் ஒருத்தர் வரார். ஏங்க ஏங்க அப்படின்னு. என்னங்க அப்படின்னு? நீங்கள் கறிக்கடைக்கு வேலை வேணும்னு கேட்டிருந்து வந்திருந்தீங்களாம்மா, உங்களை பற்றி ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்கள் விலாசத்தை கண்டுபிடிக்கல போதும் போதுன்னு ஆயிடுச்சு. ஆமாங்க, இந்த இடத்துல ஒரு கறிக்கடை புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க, உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க, நீங்கள் யாருங்க அப்படின்னு. நான் அவங்க சொந்தக்காரங்க, அவங்க வந்து உங்களை நேரில் பார்க்க முடியல, அதனால் நான் வந்து சொல்லிட்டு போயிட்டேன், நாளைக்கு காலையில் கறிக்கடை அங்கே போடுறாங்க, நேராக அங்கே வந்துடுங்க அப்படின்னு. சரி, அடுத்த நாள் காலையில் அவர் என்ன பண்ணுறாராம், அப்பாடா ஒரு இடம் கிடச்சிருச்சு, வேலைக்கு போகலாம் அப்படின்னு அந்த கடைக்கு போய் நிற்கிறாரு. அதே மாதிரி புதுசாக ஒரு கறிக்கடை ஓப்பன் பண்ணுறாங்க. போய் நிற்கிறார். போய் நிற்கணுன்னே கேட்குறாரு, என்ன இந்த மாதிரி வர சொன்னீங்களாமா? வர சொன்னாங்க. நாங்கள் யார்கிட்டையும் சொல்லலைங்களே. இல்லை, அப்போ நீங்கள் இருங்க, நான் இத்தனை வருஷமாக எங்கள் கறிக்கடையில் வேலை செஞ்சாங்க, இந்த கடையில் கேட்டேன், நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், இந்த ஏரியாவில் எல்லாருக்கும் எனக்கு தெரியும், உங்கள் கடையில் வேலை இருக்குன்னு சொன்னாங்க. இல்லைங்க, நீங்கள் தான் சொன்னதாக ஒருத்தர் வந்தாருங்க. இல்லை, நாங்கள் யார்கிட்டையும் சொல்லலைங்களே, ஆனால் வேலைக்கு எங்களுக்கு ஆள் வேணும், ஆனால் நாங்கள் யாரிடம் சொல்லவில்லை. உடனே ஹாப்பி ஆயிட்டார். யாரும் சொல்லலையா? அப்போ அவருக்கு மைண்டில் ஓடலை, பாபா தான் அதுக்கு திருவிளையாடல் பண்ணியிருக்கிறாரு.
பாபா ஏதோ ஒரு ரூபத்தில் அவரை அந்த இடத்தில் வேலைக்கு அனுப்புவதற்காக ஒரு வழியை காமிச்சிட்டார். யாரோ ஒருத்தர் மூலியமா, தெய்வமே மனுஷ ரூபிலைங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ சம்பளம் பேசணும். புதுசாக ஒரு கடைக்கு போனால் என்ன ஆகும்? இப்போ மோகனா புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க, சம்பளம் தான் மெயினாக பேசும். என் மகனாம்மா சம்பளம் இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் சேர்த்து கிடைச்சா பரவாயில்லன்னு தோணும். ஆனாலும் ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும், கொடுப்பாங்கன்னு. நீங்கள் எவ்வளோ வருஷமாக வேலை பார்க்குறீங்க என்னன்னு கேட்டாங்க. கேட்டுட்டு இவர் எவ்வளவு சம்பளம் வாங்கி கொண்டிருந்தாரோ அதை விட 2 மடங்கு சம்பளம் அவருக்கு கிடைக்கும். அதில் அந்த புது கடைக்காரர் சொல்றாரு, எங்க மட்டன் ஸ்டாலுக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கணும், நீங்களே ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்றார். மட்டன் ஸ்டாலுக்கு பேர் என்கிட்ட கேட்குறீங்களா அப்படின்னு. நீங்கள் தான் புது கடை ஓப்பன் பண்ணிட்டீங்க. இல்லைங்க, நாங்கள் எங்கள் குலதெய்வம் பேரில் ஓப்பன் பண்ணிட்டோம், நீங்களே ஒரு பேர் சொல்லுங்கள். என்ன ஏற்கனவே கறிக்கடையில் ரொம்ப நாள் உங்களுக்கு அனுபவம் இருக்குது, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இவர் அப்படியே யோசிக்கிறார். எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படிங்கிறார். ஒரு நாள் டைம் கொடுங்க. இவர் வேலை கிடைச்ச சந்தோஷம், நேராக வீட்டுக்கு போகிறார். இந்த மாதிரி வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு 2 ஏற்கனவே வாங்கின விட 2 மடங்கு எனக்கு சம்பளம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார். மனைவிக்கு, பரவாயில்லைங்க, நீங்கள் பழனிக்கு போன யோகம். எந்த வாய் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பழனிக்கு போனா ஆகாதுன்னு சொன்னிச்சு, அதே வாய் என்ன சொல்லுதான்? நீங்க பழனிக்கு பாத யாத்திரை போன யோகம், சம்பளம் 2 மடங்கு. உடனே நம்ம கால்குலேஷன் போடுது, ஏங்க நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கிக்கலாங்க, கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுக்கலாங்க. மனசுக்குள்ளே பாடுறார், முருகா 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 பழனி மலை முருகா பழனி மலை முருகா 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 முருகான்னு அந்த முருகனுக்கு நன்றி சொல்றார். மானசீகமா நன்றி சொல்றார். இந்த முருகன் கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கார், மனசுக்குள்ள தேங்க்ஸ் 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 சொல்லிட்டே இருக்கார். ஆனா ஃபைனலா யாருக்கு நன்றி சொல்றார்? பாபா, இவ்வளவுமே உன்னாலதான் பாபா. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் எங்க நிக்கிறாரு? யாரு நம்ம வீட்டுல சொல்லிட்டு போனது? ஆனா வந்தது ஒரு நடுத்தர வயசு தான். இந்த இடத்துல கடை ஓபன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போறாரு, தெளிவா சொல்லிட்டு போறாரு. அவங்க தான் அமைச்சாங்கன்னு சொல்றாரு. அவங்க கிட்ட கேட்டா இல்லைன்னு சொல்றாங்க. யாரு சொல்லியிருப்பா? நேரா போய் இப்போ வீட்டில் பாபா போட்டோ வச்சுட்டாரு, முருகன் போட்டோலாம் வச்சிருக்காரு. போய் கேட்குறாரு வீட்டுக்குள்ளே. இப்போ அப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு, பஜனை பண்ற வீட்டுக்கு. இப்போ இவங்க வீட்டுக்குள்ளேயே முருகன் கட்டி பாபான்னு கேட்கிறார். பாபா, முருகரே, ஐயப்பனே, எனக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும். எனக்கு யார் சொன்னது இது எனக்கு தெரியப்படுத்தணும். இந்த வேலையில நான் நல்லபடியா நீடிக்கிறதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனமுருகி சுவாமி கிட்ட மனமுருகி சுவாமி கிட்ட கேட்கிறார். கடைக்கு என்ன பேர் வைக்கிறது? அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. யாரு வந்தது, கடைக்கு பேர் வைக்கணும், என்ன பேர் வைக்கிறது? ஒண்ணுமே புரியல. அப்போ ஒரு அந்த காலத்துல ஒரு அது என்ன மிட்டாய், இந்த கையில எல்லாம் போடுவாங்களே, ஜவு மிட்டாய் வியாபாரம் பண்ணுவாங்க தெரியுங்களா, பொம்மை மிட்டாய். அவர் ஜவு மிட்டாய் கேட்டு கடிகாரம், பாம்பு, தேல் இதெல்லாம் பண்ணுவாங்களா. அவர் வரார் அந்த தெருவில் பம்பாய் மிட்டாய்க்காரரா, பம்பாய் மிட்டாய்க்காரர் அவர் வரார். அவர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பம்பாய் மிட்டாய்க்காரர் வரார். எல்லாரும் கையில் மோதிரம் ரிங்கெல்லாம் குழந்தைங்க யாராவது வெளியே போய் பார்க்குறாரு. உடனே இவருக்கு ஒரு ஆசை, நமக்கு எப்பயாவது பெரியவங்களும் குழந்தைத்தனமாக அது கேட்பாங்கல்ல. இப்போ என்ன கேட்குறாங்க? மிட்டாய் கொடுங்க, மிட்டாய் கொடுங்க, வாட்ச், மோதிரம், வாட்ச், மோதிரம் எல்லாம். அவர் பேர் என்னன்னு கேட்குறாரு. ஏங்க இங்கே உங்களை பார்த்ததே இல்லையா, உங்கள் பேர் என்ன அப்படின்னு. அவர் சொல்றார், என் பேர் மகாராஜ் அப்படிங்கிறார். அவர் விற்கிற ஒரு பேர் என்ன? நான் மகாராஜ். என்ன மகாராஜ்னு சொல்றீங்க, இதெல்லாம் விற்கிறீங்க அப்படின்னு கேள்விப்படுறாங்க பக்கத்தில். செய்யற தேலையில சுத்தமாக இருக்கிறவங்க எல்லாருமே மகாராஜா தாங்க.
உடனே அந்த ஜவு மிட்டாய், அந்த பம்பாய் மிட்டாய் என்ன பண்ணுறாங்க, கையில் வாங்கிட்டு டேஸ்ட் பண்ணுறாங்க. வந்துட்டார் வீட்டுக்கு, வந்து படுத்துட்டார். இவருக்கு என்ன தோணுதுன்னே தெரியல. இவர் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு, அப்படியே உட்காந்துருக்கு. என்ன பேர் காலைல கடையில் கேட்பாங்களேன்னு காலைல கடைக்கு எஞ்சி போயிட்டார். கறி கடைனா விடிகால போயிடணும்ல. போறார். அவங்க ஆவலா இருக்காங்க முதலாளிங்க. என்ன பேர் சொன்னார் பாபா, என்ன பேர் சொல்றாரு. இவரு டக்குன்னு என்னது, மகாராஜ் மட்டன் ஸ்டால் அப்படின்ட்டார். என்னது மகாராஜ். உடனே பேர் சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடை என்ன பண்றாங்க, மகாராஜ் மட்டன் ஸ்டால்னு வச்சுட்டு ஃபுல் ஃபேமஸ் செய்கிறாங்க. அன்புக்குரிய சாய் உறவுகளே, இங்கே தான் மிராக்கல் ஸ்டார்ட் ஆகுது. மகாராஜன் சொல்லிட்டாரா, இவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட புலம்புறார். ஏண்டி ஒரு இவன் வந்தான்ப்பா, அந்த பம்பாய் மிட்டாய்க்காரன் மாதிரி தான், அவன் பேர் மகாராஜன் சொன்னான், அந்த பேர் என்ன சொல்லிவிட்டேன், சாமி ஏதாவது குத்தமாயிர போகுது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றாகாத, சொல்லிவிட்டீங்களே விட்டுருங்க. படுத்து தூங்குறார், ஆழ்ந்த உறக்கம். அந்த பம்பாய் மிட்டாய்க்காரர் வராரு கனவுல. எப்படி, இந்த ரூபத்துல வந்த உடனே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. அப்ப வந்தது யாரு? அப்ப அந்த பம்பாய் மிட்டாய் காட்டே கேட்கிறாரு, அப்ப அந்த இளவட்டமா ஒரு பையன் வந்து எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனானே, அது யாரு? அதுவும் நான் தான். அப்ப கனவுல ஒரு வார்த்தை பாபா கேட்கிறாரு. என்ன சொல்றாரு, மகனே நீ ஐயப்பன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட, போக வச்சேன். உன் புள்ள நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்ட, தைப்பூசத்துக்கு இங்க போயிட்டு வாடான்னு சொல்லிட்டேன். ஆனா இந்த அப்பாவை வந்து நீ பார்க்காம இருக்கிறியே, உன்னுடைய முதல் சம்பளம் வாங்கிட்டு என்னை வந்து பார்க்க வரியான்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். அதே மாதிரி முதல் மாத சம்பளம் வாங்குறாரு. உடனே அவங்க வீட்டுக்காரமா, அவங்க முதல் மாசம் சம்பளம் இல்லையா நமக்கு? இல்ல இந்த முறை குடும்பத்தோட, ஏன்னா இவருக்கு தான் டபுள் மடங்கு சேலரி வந்துருச்சே. சீரடிக்கு போய் பாபாவை பார்த்துட்டு பாபா பிரசாதத்தோட வந்துட்டார். மகாராஜ் மட்டன் ஸ்டால். என் அன்புக்குரிய சாய் உறவுகளே, இன்னைக்கு அந்த மனிதர் மகாராஜ் மட்டன் ஸ்டாலுடைய அந்த மனிதர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு, எங்களால் கடை நடத்த முடியாதுங்க, நீங்களே இந்த கடையை நடத்திக்கோங்கன்னு சொல்லி அந்த கறிக்கடைக்காரரை மகாராஜா மாதிரி மாத்திட்டார். அவருடைய கடையில ஐயப்பன், பாபா, முருகர், இதுல நடுவில் இருக்கிறது யாரு? பாபா. ஒரு பக்கம் ஐயப்பன், ஒரு பக்கம் முருகர். பையன் நல்ல மதிப்பெண் எடுத்து பெரிய உத்தியோகத்துக்கு போகக்கூடிய நிலைக்கு வந்துட்டாரு. நல்ல மார்க்கு. தைப்பூசத்துக்கு போயிட்டு வந்த உடனே பாபா கிட்ட எதையுமே சொல்லிட்டு தான் செய்வார். பாபா அவருக்கு ஏதாவது ஒரு சூட்சம வடிவத்தில், நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு சூட்சம வடிவத்தில் பதில் கொடுப்பார். இப்ப அவருக்கு மட்டன் கடை ஓனர் ஆயிட்டாரு. இன்னமும் சாய் என்பர்களே, அவரை நினைச்ச போதெல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு போறார், பழனி மலைக்கு போறார், தைப்பூசத்தன்னைக்கு விடாம. ஏன்னா அவர் மறக்கலை. நன்றி மறவாத பக்தியால அவர் போல நடைபாதை முடிந்த வரைக்கும் போறார். முடியலைன்னா வண்டியில ஏறி போயிடுறார். சொந்த வண்டி வாங்கிட்டார். அதுக்கப்புறம் ஷீரடிக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயம் போயே ஆகணும்னு சொல்லி ஒரு வைராகியத்தோடு போயிட்டு இருக்கார். இதுல இருந்து என்னுடைய சாய் உறவுகள் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் குரு வடிவில் நமக்கு நல்லது செய்து கொண்டே இருக்கார். அவர் ஒரு மகா குருவை பிடிச்சார், சாய்நாத் மகாராஜா பிடிச்சார், சாய்நாத் மகாராஜா பிடிச்சார், சாய்நாத் மகாராஜா பிடிச்சார். புரியலையா? புரிஞ்சாதான் கை தட்டிடுவீங்களே. இந்த மகாராஜ்ங்கிற வார்த்தை, மகாராஜ், இந்த மகாராஜ் அப்படிங்கிற அந்த வார்த்தை எவ்வளவு ஒரு அர்த்தமானது, சூட்சமானது. சுவாமி எவ்வளவு அழகா அவரை வந்து உருவாக்கி கொண்டு வந்துட்டார். இன்னைக்கும் பாபா எல்லாருக்கும் அப்படிதான் வந்து படி அளக்கிறார். அந்த படி அளக்கிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி. எப்படி ஒரு கடிக்கடைக்காரர் போலாமா வேணாமான்னு யோசிச்சவருடைய
மனசுக்குள்ள இருக்கிற அழுக்க உடைச்சி நீ புனிதமான எண்ணத்தோடு செய்கின்ற ஒவ்வொரு காரியம் உனக்கு வெற்றியா மாறுங்கிற தத்துவத்தை புரிய வச்சு அப்படி பாத்தீங்கன்னா கறிக்கடை வச்சிருக்கிறவங்க பாவம் செய்யறாங்களா, அதை சாப்பிட்றவங்க பாவம் செய்யறாங்களா? நீங்களே வச்சுக்கோங்க. சைவத்துக்காரங்களுக்கு நன்றி வணக்கம், அவங்க காலத்தொட்டு நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். சைவத்துக்காரங்களுக்கு அசைவம் சாப்பிட்றவங்களெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். நீங்கள் அசைவம் சாப்பிடும் பொழுது நீங்கள் கொலைகாரர்களா இல்லையா என்பதை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு சொல்றார், இஸ்லாத்துல சொல்றாங்க, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது இதுக்காக இந்த வார்த்தை நான் சொல்றேன் அப்படின்னு. இஸ்லாத்துல ஒரு வார்த்தை உண்டு, ஒரு முஸ்லீமுடைய இதுல சொல்றாங்க தெளிவா. ஒரு ஆடு ஹலால் பண்ணி வெட்டும் போது, ஒரு கோழி வெட்டும் பொழுது அவங்க அல்லாவுக்காக அந்த நாமத்தை சொல்லி அதை வெட்டுகிறார்கள். அந்த ஆடு தியாகம் பண்ணுது அந்த குடும்பத்தில் இருக்கிற அம்மா அப்பாக்காக, அப்பாக்காக, பொண்டாட்டிக்காக, பிள்ளைக்காக. அது இறைநிலையை நோக்கி போகிறது. யார் தியாகம் பண்றா? ஆடு அந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுது. ஒரு குடும்பத்தில் 4 பேர் சாப்பிடணும், நல்லா இருக்கணுங்கிறத தியாகம் பண்ணுது. கோழி வெட்டான், யாருக்காக தியாகம் பண்ணுது? நான் ஒருத்தரோட வயிற்றுக்குள்ளே போகிறேன், வாங்கிக்கிறவன், அவன் சந்தோஷமாக இருக்கான், சாப்பிட்றவன் சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் அவங்க குடும்பத்தில் நான் சந்தோஷம். மறைபொருளாக ஞானத்தை கொடுப்பது, மறைபொருளாக. ஆனால் உண்மையிலும் உண்மை, சத்தியத்திலும் சத்தியம் என்னன்னா, சுத்த சைவத்திற்கு ஞானம் உடனே கிடைக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலத்துல அப்படி போனா வறுக்கிறாங்க, இப்படி போனா வறுக்கிறாங்க, வாசம் அப்படி தூக்குது. காந்தாமணியம்மா சொல்லும், அப்பா ஒரே வாசனையா இருக்குப்பா. உன் நாக்கை அடக்கு, உன் ருசியை அடக்கு, உன் ஞானம் உனக்கு வெளிவரும். நீ 55 வயசு 60 வயசுல நீ எல்லாத்தையும் விடுறது பெருசு இல்லை. ஆனா சின்ன வயசுல விடுற பத்தியா, அன்னைக்கு உனக்கு ஞானம் கிடைச்சு. ஆனால் உனக்குள் அந்த ஞானம் பிறப்பதற்கு நீ இறைவன் கிட்ட நீ அமர்ந்து பிரார்த்தனை செய்து அவங்களுக்குள்ள வழி விட சொல்லு. எல்லாருக்குள்ளேயும் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். சிலதரை யாரா இருந்தாலும் உள்ள அனுப்புங்க, சிலதரை வெளியே நிக்க வைக்காதீங்க. அதுல கொஞ்சம் அப்படி தள்ளி போங்க ப்ளீஸ். அப்ப சுவாமி என்ன பண்றாரு? நமக்கு சுயமா சிந்திக்கிற ஒரு திறனை கொடுத்திருக்கிறார். நீங்க சைவம் சாப்பிடுங்க, அசைவம் சாப்பிடுங்க சொல்றதுக்கு குருசாய் வரல. நீங்கள் எதை சாப்பிட்டால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கணுங்கிறத உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டேன். அதனால இந்த கதையில நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கதையில நீங்கள் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன? ஒரு ஞான கதையை கேட்பது பெரிதில்லை, அதில் நீங்கள் தெரிந்து கொண்ட ரகசியம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. நீங்க செய்யற வேலை மனசு சுத்தமா இறைவனுடைய அர்ப்பணிப்போடு செய்தால் அந்த வேலை எதுவாக இருப்பினும் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? கறிக்கடைக்காரங்கன்னு ஒதுக்கி வைக்க முடியாது, அப்ப சாப்பிட்றவங்களும் நம்ம ஒதுக்கி தான் வைக்கணும். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் அதையெல்லாம் உணர்ந்து அதற்கேற்றாற்போல் அவர்களையும் அரவணைத்து அவங்களுக்கான நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். பாபா இந்த இடத்துல உங்க மெசேஜ் கொடுக்கறது, எல்லோருக்கும் ஒரு ஆசை உண்டு ஆன்மீகத்துல. அந்த ஆசை நிறைவேறுவதற்கு நாம் தடையாக நீங்க கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நீங்க இந்த கோயிலுக்கு போங்க, நான் முறைப்படி போங்க, இதற்கான விஷயத்தை நீங்க இப்படி பண்ணிக்கோங்கிறத நீங்கள் அவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்தால் அவங்க ஆன்மீகம் செழிக்கும் என்று சொல்லிக்கிட்டு அற்புதமான உங்களுக்குலாம் இந்த கதையை ஒரு தடவை கேட்டால் புரியாது. இந்த கதையை இன்னொரு முறை நீங்கள் கேட்டீங்கன்னா தான் இந்த ஞானம் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது சாதாரண கதை இல்லை. இது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாபா சொன்ன இந்த செவிவெளி செய்தி கதை நீங்கள் சாதாரணமாக எண்ணினால் தயவு செய்து ரப்பர் வச்சு அழிச்சிருங்க. இந்த கதை ஞானத்தினுடைய மிகச்சிறந்த உச்சத்தினுடைய கதை. சுவாமியே அதில் ஆரம்பிச்சு பழனிமலை முருகன்ல வந்து பாபால முடிக்கிறார். அப்படின்னா மகராஜ் சாய்நாத் மகராஜ் அந்த மட்டன் ஸ்டால் மகராஜோட ஒப்பிட்டு கொண்டு வர்றாருன்னா எப்பேற்பட்ட தத்துவத்தை ஞானத்தை அழகா சுவாமி கொடுத்துருக்காரு. அப்போ உங்க எல்லாருக்கும் நீங்க உட்காந்துருக்கவங்க பார்க்குறவங்க எல்லாருக்குள்ளுமே சுவாமி நீங்க நம்பிக்கையோட உங்க வீட்டு படத்துல உட்காந்து ஒரு விளக்கேற்றி நீங்க கேட்டீங்கன்னா சத்தியமாக கொடுப்பார் கொடுத்தே தெரியும். கத்தல கத்தல
சூப்பர். அதனால் அற்புதமாக, தேங்க்யூ, அற்புதமாக ஆன்மீகத்தை அழகாக கொண்டு போங்க. உங்கள் மனம் போல் கொண்டு போங்க. உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஞானம் எது என்றால் நம்ம மனசு சரின்னு படுகின்ற நல்ல விஷயத்தை நீங்கள் சரியாக பண்ணிடுங்க. 10 பேர்த்துல நீங்கள் ஆலோசனை வாங்கிக்கோங்க, ஆனால் முடிவு நீங்கள் எடுக்கிறதா இருக்கணும். 10 பேர்த்துல ஐடியா கேளுங்க, அவங்க ஐடியாலாம் கேட்டுக்கோங்க. அதில் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு முடிவு ஆண்டவன் கொடுப்பான். ஆண்டவா 10 பேர் இந்த ஐடியா கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு ஐடியாவை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் ஆள் மனசில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பத்தலை, சுறுசுறுப்பு இல்லை, பத்தலை, சுறுசுறுப்பு இல்லை, பத்தலை, சுறுசுறுப்பு இல்லை. இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஒரு கை தட்டும்போது கைத்தட்டல் உங்களுக்காக உற்சாகப்படுத்துவதற்காக, நீங்கள் எப்பொழுதும் ஆன்மீகத்தில் விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கைத்தட்டவே சொல்கிறேன். எனக்கு நான் கைத்தட்ட சொல்ல, பாபாவினுடைய புகழை பாடுவதற்காக நீங்கள் கைத்தட்ட வேண்டும், அவ்வளோதான். அதனால் இந்த அற்புதமான செவிவெளி செய்தியை கேட்ட அத்தனை பேருக்கும் ஞானம் பிறக்கும், ஒரு மாற்றம் நடக்குங்கிற நம்பிக்கையோட அடுத்த வாரம் ஒரு அற்புதமான செவிவெளி செய்தியை பார்ப்போம். இந்த அற்புதமான பதிவை தந்த ஷிரடி சாய்பாபாவிற்கு நம் குருசாய் பிரசாதாலயா சார்பில் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஜெய் ஸ்ரீராம்.